இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போன வாரம் பார்த்தோம், ஆண்டவர் தனது வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தை மனம் திரும்பு. ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்ல? மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த வாயை திறந்து பிரசங்கித்த 2 வார்த்தையில முதல் வார்த்தை மனம் திரும்பு. மனம் திரும்பி தேவனது ராஜ்யத்தை விசுவாசியுங்கள். இதுதான் மத்தேயு, மார்க்கு எல்லா இடங்களையும். யோவான் பிரசங்கம் பண்றப்பையும் அதான் இருந்தது, இயேசு பிரசங்கம் பண்றப்பையும் அதான். முதல் மனம் திரும்பு, அதுக்கப்புறம் தேவ ராஜ்யத்தை விசுவாசி. விசுவாசத்தை கடவுள் மனம் திரும்புதலுக்கு அடுத்தபடியா நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். இந்த மனம் திரும்புதலே விசுவாசத்தையும் நம்ம பைபிள் எங்கேயுமே பிரிச்சு பார்க்கல, பிரிச்சு சொல்லல. இது இப்ப நான் ஒரு 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 பள்ளத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், அது தப்புன்னு உணர்ந்துட்டேன், அதுதான் மனம் திரும்புதல். விசுவாசன்றது தவறான பாதைன்றதை உணர்ந்து திரும்பி சரியான பாதைக்கு யூட்டன் அடிக்கிறது. திரும்பி சரியான பாதையை நோக்கி விசுவாச பாதைக்குள்ள வருகிறேன், இதுதான் விசுவாசம். சரிங்களா? இப்ப மனம் திரும்புதல் நமது நிலையை ஆராய்ஞ்சு பார்க்க வைக்குது. கடவுள் நம்ம யாருன்னு சொல்றார். விசுவாசம் கடவுள் யாருன்னு நமக்கு புரிய வைக்குது. கடவுளுடைய காரியத்தை நமக்கு ஆராய்ந்து பார்க்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். சரிங்களா? இந்த விசுவாசத்தை நம்ம பைபிள்ல பார்க்கும்பொழுது, விசுவாசன்ற வார்த்தை பைபிள்ல முதல்ல எங்க வருது? பைபிள் படிக்கும் பொழுது எல்லாம் கவனமா படிக்கணும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல வருது. முதல்ல ஆபிரகாமை குறிச்சு சொல்லும் போதுதான் விசுவாசன்ற. ஆபிரகாம் 15:6 வாசிங்க. ஆதியாகமம் 15:6. இங்கதான் முதல்ல விசுவாசம் அப்படின்ற வார்த்தை வருது. இப்ப அவன் என்ன கர்த்தரை விசுவாசிச்சான்? அவன் ஒரு கல்தேய பட்டணத்தை சேர்ந்தவன், கடவுளை அறியாதவன், ஆற்றங்கரையில அநேக விக்கிரக வழிபாடு பண்ணவன் ஆபிரகாம் கடவுள் தெரியாது. தேவன் ஆபிரகாமை சந்திச்சு தான் ஜீவன் உள்ளவர்னு சொல்லி, நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய குடும்பத்தையும் விட்டு புறப்பட்டு வான்னு அழைக்கிறார். உனக்கு நான் கானான் தேசத்தை தருவேன், உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவேன்றார். அந்த வாக்கு தத்தத்தை நம்பி தன்னுடைய இனம், குடும்பம், சமுதாயம் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் அழைத்த தேசத்துக்கு வரலாம். ஆனா அந்த தேசம் கடவுள் அறியாத துன்மார்க்கமான தேசமா இருக்கு. கடவுள் அந்த தேசத்தை அவன் சாகுற வரைக்கும் அவனுக்கு கொடுக்கல. அவன் சாக போற வரைக்கும் கானான கடவுள் அவன் கையில கொடுக்கல. ஆனா அதான் வாக்கு பண்றார். அவனுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் அப்படின்னு வாக்கு பண்றார். அதையும் அவன் பார்க்கல. அவன் சாகுறப்ப அவனுடைய சந்ததி திரளா இருக்கிறதையும் பார்க்கல, கானானையும் பார்க்கல. ஆனா அவன் விசுவாசிச்சான். அதான் அந்த வசனம் சொல்லுது. 75 வயசுல கடவுள் ஆபிரகாம அழைக்கிறார், உனக்கு நான் குமாரனை தருவேன். ஆனா பிள்ளை எத்தனை வருஷம் கழிச்சு அவனுக்கு வருது? 100 வயசுல வருது. 100 வயசுல 25 வருஷம் கடவுள் அவனுடைய விசுவாச வாழ்க்கை நடத்த உடனே அந்த குழந்தையை கொடுக்குற. அப்ப அந்த இடத்துலதான் ஆண்டவர் அவன் சோர்ந்து இருக்கும் பொழுது அவனை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பி, நீ வானத்து நட்சத்திரங்களை பாரு, இவ்வளோ ஜனங்கள் உனக்கு பறக்கும்னு சொல்றாரு. ஒரு குழந்தை கூட இல்லை, வயசாயிடுச்சு, 85 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப அவன் பார்க்கல, அனுபவிக்கல, ஆனா அதை நம்பினான். இந்த கடவுள் இதை செய்வாரு, இந்த கடவுள் கட்டாயம் என்னுடைய சந்ததியை நட்சத்திரங்களை போல ஆக்குவாருன்னு நம்பினான். சாகுற வரைக்கும் கடவுள் அதை செய்யலை. அவன் செத்து 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் கடவுள் அதை செய்யறார். விசுவாசம் அப்படின்றது இதுதான். வேதம் நமக்கு விசுவாசம் சொல்லும் பொழுது அதற்கான விளக்கத்தை நமக்கு சொல்லுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனம். எபிரேயர் 11:1-2 வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. 2 சொல்லுது பாருங்க. நம்பப்படுகிறவரில் உறுதி, காணப்படாதவைகளில் நிச்சயம். இது 2 வந்தாதான் விசுவாசம். இப்ப எதை நம்புறத அவர் சொல்றாரு, எந்த நம்பிக்கையை உறுதியா சொல்றாரு, எந்த காணப்படாத நிச்சயத்தை சொல்றாருன்னா, நீ எபிரேயர் முதல் 10 அதிகாரத்தை வாசிக்கணும். அந்த 10 அதிகாரத்துல கடவுளுடைய செயல்பாடு, மனிதனுடைய வீழ்ச்சி, இதன் மத்தியில கடவுள் அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார், கடவுளுடைய வார்த்தையின் மீதான பற்றுறுதி, நம்பப்படுகிறவையில் உறுதி. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எது நடக்கல, ஆனா அவன் நம்பினான். இது நடக்கும், இது செய்வாரு, இது கட்டாயம், இந்த தேவன் கட்டாயம் செயல்படுத்துவார் நம்பினான். காணப்படாதவையில் நிச்சயம்.
அவன் எதையுமே பார்க்கல, எதுவுமே நடக்கல. ஆனா அதை நிச்சயமா இதை கடவுள் செய்வார் நம்பலாம். பரலோகத்தை நீங்கள் நானும் பார்க்கல, இயேசுவை நீங்கள் நானும் பார்க்கல, பிசாசை நீங்கள் நானும் நேரடியா பார்க்கல. இப்ப இந்த காணப்படாத இருக்கிற இந்த ஆவிக்குரிய காரியங்களை விசுவாசிக்கிறதா விசுவாசம். விசுவாசன்றது மனிதனால முடியாத, நடக்காத காரியத்தை நடக்கும் என்கிற உறுதியோடு நம்புவது. அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அப்படிதான் வேதம் முழுவதும் விசுவாசத்தை சொல்லுது. இந்த வேத விசுவாசம் சொல்லும் பொழுது போலியான விசுவாசத்தை வேதம் நமக்கு சொல்லுது. சரிங்களா? 4 விதத்துல வேதம் நமக்கு ஒரு விசுவாசத்தை சொல்லுது. விசுவாசம் பைபிள் 4 விதத்துல இருக்குது. முதல் விசுவாசம் பார்க்கும் பொழுது யாக்கோபு 2:19 வாசிங்க. யாக்கோபு 2:19. யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனம். இப்ப யார் விசுவாசிக்கிறா? விசுவாசுக்கு விசுவாசம் இருக்குது. அது விசுவாசம் பரலோகம் வருமா? அந்த விசுவாசோட விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? இங்க ஒரு விசுவாசம் ஒன்று சொல்லுது பாரு. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, நம்புற, அது விசுவாசம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. எல்லாரும் நம்புறான். இந்த உலகத்துல 99% எல்லாரும் நம்மளை படைச்ச கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு நம்புறான். யாருன்னு அவனுக்கு தெரியல, நான் நம்மளை ஆளக்கூடிய சக்தி, அது விசுவாசம் இல்லைன்றார். அந்த விசுவாசம் கடவுளுக்கு பிரியமானதா? அந்த விசுவாசம் ஒருத்தனை பரலோகம் கூட்டிட்டு போறதா? இருக்காது. அது பிரயோஜனமற்றது. ஏன்னா அந்த விசுவாசம் பிசாசுக்கே இருக்குது. பிசாசு இயேசுவை பார்த்த உடனே சொல்லிச்சு, நீர் பரிசுத்த தேவனுடைய குமாரன், நீர் உன்னதர், தேவனுடைய குமாரனை. அதில் பிசாசு இயேசுவை நம்பினான். இயேசுவ பரிசுத்தர், இயேசுவ தேவனுடைய குமாரன், இயேசுவ ஆண்டவன் பிசாசு நம்பினான். அந்த நம்பிக்கையை வேத விசுவாசம் தான் சொல்றது. ஆனா அந்த விசுவாசம் ரட்சிப்புக்கு ஏதுவா நடத்தாது. அந்த விசுவாசம் பிரயோஜனப்படாது. இப்ப நீ இயேசுவை நம்பு, இயேசுவை விசுவாசினா, ஒரு முஸ்லீமும் ஆமா இயேசு இருக்கார் நம்புறேன்றான். நீங்க ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கடவுள் படம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு முஸ்லீம் இருக்கும், நல்ல ஒரு இயேசு படமும் வச்சிருக்கிறான். எம்மதமும் சம்மதம், எல்லாரும் இருக்கிறாங்க, இயேசுவும் கடவுள் தான்றான். அவன் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்றான். அப்ப அது விசுவாசமா? அது சரியானதா? அந்த விசுவாசமும் பிசாசு விசுவாசமும் எல்லாம் ஒண்ணுதான். பைபிள் விசுவாசம் நமக்கு சொல்லும் பொழுது சில நிகழ்வுகள் அடிப்படையில, காரண காரியங்கள் அடிப்படையில நம்ம நம்பக்கூடிய நம்பிக்கை விசுவாசம் கிடையாது. மேகம் கூடிருச்சு, மழை வரும், நான் விசுவாசிக்கிறேன், அது பொதுவான ஒரு விசுவாசம். அது கடவுளுக்கு பிரியமா ஒரு பொழுதும் விசுவாசிக்காது. சரிங்களா? இப்ப வெயில் அதிகமா இருக்கும், மே மாசம் வெயில் சுட்ட வரைக்கும் நம்ம நம்புறோம். அந்த விசுவாசத்துல வேத விசுவாசம் சொல்லல. இப்ப யோவான் 20வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. யோவான் 20வது அதிகாரம் 8வது வசனம். முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார். அப்ப இது என்ன விசுவாசம்? இது யார் அந்த சீசன்? பேதுரு. யோவானும் பேதுரு போறாங்க. பேதுரு முன்னாடி போறாரு, 2வது யோவான் போறாரு. கல்லறையை பார்க்கிறாரு. இயேசு இருக்கிறதுக்கு அப்புறம் கல்லறை எம்டியா இருக்கு, வெறுமையா இருக்குது. கல்லறை வெறுமையா இருக்கிறத பார்த்து, இயேசுவினுடைய சரீரத்துல அவருடைய துணி கட்டப்பட்டிருக்கிறத பார்த்து விசுவாசிச்சாங்க. என்ன விசுவாசிச்சாங்க? அவர் உயிரோட எழுந்தாரு, அவர் இல்லைன்னு விசுவாசிச்சாங்க. இந்த விசுவாசம் காரண காரியங்கள் அடிப்படையில கண்டு விசுவாசிக்கிறது. அதுதான் விசுவாசுடைய விசுவாசம். அதுதான் அந்த உலகத்துடைய விசுவாசம். இது ஒரு மனிதனை ரட்சிக்காது, இது ஒரு மனிதனுக்கு பயன்படாது, இது ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கூப்பிட்டு வராது. இந்த விசுவாசத்தை பைபிள் வரலாற்று விசுவாசம் சொல்லுது. ஹிஸ்டரிய விசுவாசி நடந்துச்சு நம்புறேன். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது, விசுவாசிக்கிறோம், அதை பார்க்கலாம். ஆனா அது வரலாற்று நிகழ்வு, சாட்சி. புத்தர் பிறந்தாரு, காந்தி பிறந்தாரு, இவங்கெல்லாம் பிறந்தாங்க, நம்ம நம்புறோம். இந்த நம்பிக்கை விசுவாசம் இல்லை. கடவுளை குறிச்சு அந்த நம்பிக்கையை ஒரு பொழுது மனுஷனை ரட்சிக்காது. சரிங்களா? இப்ப 2வது வேத ஒரு விசுவாசத்தை நமக்கு சொல்லுது. யாத்திராகமம் 14:31. யாத்திராகமம் 14:31. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுது? யாத்திராகமம் 14:31.
நான் வசனமா எடுத்து காட்ட போறேன், நீங்க தான் எனக்கு விளக்கப்படுத்த போறீங்க. சரிங்களா? இந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்குதுன்னு சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசத்தை அவர் சொல்றாரு. வெரி குட். செய்கை என்னது? செய்கை அற்புத அடையாளங்கள், எகிப்துல செய்யப்பட்ட அற்புதங்கள் அடிப்படையில இதெல்லாம் கடவுள் செஞ்சிருக்கிறாருன்னு அவங்க நம்பினாங்க. சரிங்களா? இப்போ இந்த விசுவாசத்தை குறித்து இன்னும் நமக்கு வேதம் சொல்லும் பொழுது யோவான் 2வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் 2வது அதிகாரம் 23வது வசனம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இப்ப என்ன விசுவாசம்? இயேசு செய்த அற்புதங்களை கண்டு விசுவாசித்தார்கள் சொல்லுது. சரிங்களா? யோவான் 4வது அதிகாரம் 48வது வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? அற்புத அடையாளங்கள் இல்லாம உங்களால விசுவாசிக்க முடியாது அப்படின்றார். சரியா? அடுத்து யோவான் 7:31 வாசிங்க. ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். இது என்ன விசுவாசம்? இயேசுவை பார்த்து அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? புரியுதுங்களா? அவர் செய்யக்கூடிய செய்கை கிறிஸ்துவ போல இருக்குது, ஆனா அவரை கிறிஸ்துவ அவங்க அங்கீகரிக்கல. இவரே இப்படி செய்யறாரே, இனி வரப்போற கிறிஸ்து என்ன செய்வாருன்னு அவங்க விசுவாசிச்சாங்கன்னு சொல்லுது. அப்ப அதுவும் அவர் செய்யக்கூடிய அடையாளங்களை அற்புதங்களை குறித்து அவங்க விசுவாசிக்கிறாங்க, ஆனா அவர் மேல அந்த விசுவாசம் வரலன்னு பார்க்கணும். இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் அற்புத அடையாளங்கள் மூலமாக ஜனங்கள் அவரை விசுவாசித்தார்கள் சொல்றோம். சரிங்களா? இப்ப இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? மத்தேயு 27:42 வாசி. மத்தேயு 27:42. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அங்கிருந்த பரிசேயர்கள் சொன்ன வார்த்தை, அவர் உண்மையாகவே கடவுள்னா அவர் இறங்கி வரட்டும் விசுவாசிப்போன்றாங்க. இப்ப அவர் இறங்கி வந்தா விசுவாசிப்பாங்களா? பைபிள் அப்படி படிக்கணும். அவர் இறங்கி வந்தாலும் விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்க விசுவாசம் அவங்களுக்குள்ள வராது. அவங்க கூட இருக்கும் பொழுது எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சு அதெல்லாம் விசுவாசிக்காம அவர் மறிக்கும் போது நீங்க இறங்கி வாங்க, அப்ப நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம்ன்றாங்க. எல்லாத்தையும் வேதம் எப்படி சொல்லுது? இப்ப என்னாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். என்னாகமம் 14:11. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவ்வளவு செஞ்சும் அவங்க விசுவாசிக்கலன்றார். சரிங்களா? யோவான் 12வது அதிகாரம் 37வது வசனம். யோவான் 12:37. அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இதெல்லாம் சொல்லுது, இவ்வளவு அற்புதம் செஞ்சும் விசுவாசிகள். அப்ப அற்புதம் செஞ்சா விசுவாசம் வருமா? அற்புத அடையாளங்கள் விசுவாசத்தை கொண்டு வருமா? இந்த இயேசு அந்த ஊர்ல அவ்வளவு செஞ்சார். பழைய ஏற்பாட்டுல எகிப்துல அவ்வளவு ஆண்டவர் செஞ்சார். அற்புத அடையாளங்கள் மக்களை ஆச்சரியப்பட வைக்கும், பிரமிக்கப்பட வைக்கும். இவ்வளவு பெரிய நபர் ஒருத்தர் இருக்காரான்னு சொல்ல வைக்கவே ஒழிய ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை அது கொண்டு வராது. அது வேதத்துல பல இடங்கள்ல நம்ம பிரதானமா பார்க்கிறோம். ரைட்? முதல்ல பார்க்கிறோம் வரலாற்று விசுவாசம், அது பயனற்றது. இயேசுட்ட பரிசேயர்கள் வந்து வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை காட்டி உன்னை விசுவாசிக்கிறோம் அப்படின்றாங்க. இயேசு ஏற்கனவே வானத்துல இருந்து பல அடையாளத்தை காட்டிட்டாரு.
அவர் காற்றையும் கடலை அதட்டிட்டாரு, வானத்திலிருந்து பிதாவானவர் நேரடியாக பேசிட்டாரு, பல அடையாளங்களை ஏற்கனவே செஞ்சார். ரைட். இப்ப எந்த அடையாளங்களும் பார்வோனுக்கு முன்னாடி அநேக அற்புதங்கள் செய்யப்பட்டது. அற்புதங்கள் இயற்கைக்கு மாறா நடக்கும் பொழுது மனுஷன் பிரமிப்பான், ஆச்சரியப்படுவான், அது கடவுள் செய்வார்னு தெரியும். ஆனா அது அவனை விசுவாசத்துக்கு ஒரு பொழுதும் நடத்தாது. நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நிறைய அற்புதங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அதுக்கும் விசுவாசத்துக்கு எங்கேயுமே சம்மந்தம் கிடையாது. இப்ப எதை சம்மந்தப்படுத்தி சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப மூணாவது ஒரு விசுவாசம் இருக்கு. லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? கொஞ்ச காலம் நான் சொல்றது பாருங்க. கொஞ்ச காலம் கடவுளை தேடுறது, கொஞ்ச காலம் கடவுளை நம்புறது, கொஞ்ச காலம் ஒரு இதையும் வேத விசுவாசம் தான் சொல்றோம். கற்பாறையில விதைக்கப்பட்டவங்க கேட்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. ஆனா வாழ்க்கையில கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார். இந்த 3 விதமான விசுவாசமும் மனிதனுக்கு இருந்தாலும் அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்காது. அந்த விசுவாசம் கடவுளுக்கு பிரியமானதல்ல. அந்த விசுவாசம் அவனுக்கு நித்திய ஜீவனை அருளாது. ஆனா மக்கள் இந்த 3 விசுவாசங்களையும் இந்த உலகத்துல கொண்டிருக்கிறார்கள். எது ரட்சிக்கும் விசுவாசம்? 4வது ஒரு விசுவாசத்தை பார்க்கிறோம். அதுதான் வேதம் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசமா சொல்லுது. அதுதான் நிலைத்திருக்கக்கூடிய விசுவாசமா சொல்லுது. ரோமர் 10வது அதிகாரம் 14 மற்றும் 17வது வசனத்தை வாசி. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்ப இந்த விசுவாசம் எப்படி வரும்னு சொல்லுது. விசுவாசிக்கதாங்க தொழுது கொள்ள மாட்டாங்க. அவரை குறிச்சு கேள்விப்படாதவங்க விசுவாசிக்க முடியாது. சரிங்களா? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கம் பண்ணலைன்னா கேட்க முடியாது, கேட்காம விசுவாசம் வராது. அது சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேட்பதனால வரும். ஹியரிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றது. கேட்கறதன் மூலமா விசுவாசம் வரும். எதை கேட்கணும்? தேவனுடைய வசனத்தினால. கேள்வி கேட்கக்கூடியது தேவனுடைய வசனம் பிரசங்கப்பதின் மூலமாக தான் ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் வரும்ன்றத அவர் சொல்றார். ரைட். யோவான் 5வது அதிகாரம் 46, 47. யோவான் 5வது அதிகாரம் 46, 47 இயேசு தமாயால சொல்றார். நீங்கள் மோசேயை விசுவாசிப்பீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? விசுவாசத்துக்கு என்ன வேணும்ன்றாரு? நம்ம அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. இயேசு என்ன சொல்றாரு? சரி, மோசையை விசுவாசிச்சா என்னை விசுவாசிப்பார்கள் சொல்லும்போது என்ன சொல்ல வராரு? மோசை எப்படி நான் விசுவாசிக்க முடியும்? ஆனா மோசையை நான் எப்படி விசுவாசிக்கிறது? பழைய ஏற்பாடு படிச்சா மோசை யாருன்னு தெரியும், மோசை பேசுறான்னு தெரியும், மோசை செயல்பாடான்னு தெரியும். அதனால அவர் சொல்றாரு, நீ மோசையை விசுவாசிச்சா, நீ வேதத்தை பழைய ஏற்பாட்டை நீ படிச்சிருந்தனா என்னைய விசுவாசிப்ப. ஏன்னா மோசே என்னை குறிச்சு தான் எழுதியிருக்கிறான். மோசே எழுதுனதெல்லாம் இயேசுவை பத்தி. மோசே பலிகள் எழுதினாரு, மோசே நியாய பிரமாணத்தை எழுதினாரு, மோசே இஸ்ரவேலை மீட். இது எல்லாமே இயேசுவுக்கு அடையாளம். இது எல்லாமே வரப்போகிற இயேசு யாருன்ற சொல்றதுக்கான அடையாளம். அது மோசையே என்ன போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு வருவார், என்ன போல ஒரு தாசனங்களோட இருப்பான்னு மோசே சொன்னார். அதை நீ ஒழுங்கா படிச்சிருந்தா. பரிசேயர்கள் சொல்றாங்க, நாங்க மோசையினுடைய பிள்ளைகள், நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள், உன்னை விசுவாசிக்க மாட்டோன்றாங்க. அவர் சொல்றாரு, உனக்கு மோசையே யாருன்னு தெரியல, நீ மோசையை ஒழுங்கா படிச்சனா என்னை விசுவாசிப்ப.
மோசே என்ன சொல்லாருன்றத ஆழ்ந்து பார்த்திருந்தானா நான் யாருன்னு உனக்கு தெரிந்திருக்கின்றதும் அவர் அவர்களுக்கு முன்வைக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, அவர் எழுதிய வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள்? இப்ப இயேசுவோட வசனத்தை ஒருத்தன் விசுவாசிக்கணும்னா அவன் எதை விசுவாசிக்கணும்? மோசே எழுதின வாக்கியம், வேதத்துல சொல்லப்பட்டதை நீ நம்பாம என்னை விசுவாசிக்க முடியாதுன்றார். படி பழைய ஏற்பாடை விசுவாசிச்சாதான் நான் சொல்றதே உனக்கு புரியுன்றார். ஏன்னா இயேசுவே பழைய ஏற்பாட்டை விளக்கப்படுறது தான் வந்தார். அவங்க எல்லாம் தப்பா புரிஞ்சு அதை தப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. இயேசு சரியா அதை சொல்லி கொடுத்து அவர்கள் வழி நடத்துறார். சரிங்களா? அப்ப இயேசு தான் வாயால சொல்றாரு, என்னைய நீ விசுவாசிக்கணும்னா என் அற்புதத்தை பார்க்கறதுனால அல்ல, என்னை விசுவாசிக்கிறதுனா என்னுடைய உபதேசத்தை கேட்கறதுனால அல்ல, என்னை நீ விசுவாசிக்கணும்னா முதல் உனக்கு வேதம் தெரியணும், உனக்கு மோசே யாருன்னு தெரியணும், மோசே எழுதின வாக்கியம் தெரியணும்ன்றது இயேசு அவர்களுக்கு சொல்றார். யோவான் 17:8, யோவான் 17:8, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றிக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்றும் நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்றும் விசுவாசித்திருக்கிறார்கள். அப்ப அந்த சீசர்கள் எப்படி விசுவாசிச்சாங்கன்னு சொல்றாரு. இயேசு தேவரிடத்திலிருந்து வந்தாருன்றத சீசர்கள் எப்படி விசுவாசிச்சாங்க? ஆறுங்க, நீங்க வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் வரும். அதுல அதை திரும்ப கவனமா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வசனம், அந்த அப்போஸ்தல சீசர்கள் எப்படி அவர் ஆண்டவரா அவர் தேவனால அனுப்பப்பட்டவர் விசுவாசிச்சாங்கன்னு சொல்றாரு. சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சரிப்படுத்திக்கலாம். சொல்லுங்க, எந்த வார்த்தையை கொடுக்குறாரு? யார் யாருக்கு கொடுத்த வார்த்தை? கடவுள் இயேசுவுக்கு என்ன வார்த்தையை கொடுத்தார்? பைபிள்ல கேள்வி கேட்டே நீங்க வாசிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள்னா பிதாவினுடைய வார்த்தைகள். இப்ப பிதாவுடைய வார்த்தைகள்ன்றது என்னது? பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் பேசுனது எல்லாமே பிதாவினுடைய வார்த்தை தான். வேத வார்த்தைகளை பிதாவானவர் மோசைக்கு கொடுத்தாரு, அதை இயேசு பெற்றுக்கொண்டு அவைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். சரிங்களா? அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு இயேசு பிதாவினுடைய வார்த்தைகளை விளக்கப்படுத்தும் பொழுது அவங்க அதை கடவுளுடைய வார்த்தையா ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்தேன். இயேசு மாம்சத்தில் இருக்கிறார். இப்ப இயேசுதான் மேசியா, இயேசுதான் கடவுள் அந்த சீசர்கள் எப்படி அறிஞ்சுக்கிறாங்கன்னா, அவர் கூடையே இருந்தனால அல்ல, அவருடைய உபதேசங்களை கேட்டனால அல்ல, அவர் செய்த அநேக அற்புதங்களை பார்த்தனால அல்ல, அவர் பிதாவினுடைய வார்த்தையை விளக்கப்படுத்தி அந்த வார்த்தையின் மூலமாக தான் நான் வந்தேன். அவருக்கு அந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் என்னிடத்துல நிறைவேறுதல்ன்றது அவங்களுக்கு விளக்கப்படுத்தும் பொழுதுதான் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இவர் பிதாவினால அனுப்பப்பட்டார்னு விசுவாசிச்சாங்க அப்படின்றத இயேசு அவர்களுக்கு அங்க பிரதானமா சொல்றார். அப்போஸ்தலர் 8:12 வாசிங்க. அப்போஸ்தலர் 8:12. அவங்க எப்படி விசுவாசிச்சாங்க? இங்க ஒரு கூட்ட மக்கள் விசுவாசிச்சாங்கன்னு சொல்லப்படுது. சமாரியாவில் உள்ள மக்கள் விசுவாசிச்சாங்க. எப்படி விசுவாசிச்சாங்க? சொல்லுங்க. பிலிப்பு பிரசங்கம் பண்ணும் போது விசுவாசம் வருது. இப்ப விசுவாசம் பிரசங்கம் பண்ணாதான் வரும். அவன் பிரசங்கிக்கும் பொழுது இப்ப அவன் என்ன பிரசங்கம் பண்ணா அதையும் சொல்லுது பைபிள். என்ன பிரசங்கம் பண்ணாரு? பிலிப்பு என்ன பிரசங்கம் பண்ணாரு? இதுதான் யோவான் பண்ணாரு, ஏசாயா பண்ணாரு, தானியேல் பண்ணாரு, மோசே பண்ணாரு. இப்ப அத இயேசு உபதேசம் பண்ண அந்த உபதேசத்தை பிலிப்பு அதான் பண்ணார். பிலிப்பு தேவனுடைய ராஜ்யம் அதை குறிச்சும் இயேசுவினுடைய நாமம்
இயேசுவினுடைய குணாதிசயம், இயேசுவினுடைய பணி, இயேசுவினுடைய ரட்சிப்பு, இதை எல்லாத்தையும் குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இந்த விசுவாசன்றது நாடகம் போட்டா வராது, விசுவாசன்றது பாட்டு பாடினா வராது. இதெல்லாம் இருந்தா இயேசுவே செஞ்சிருப்பாரு. இயேசுவே பேதுரு அப்போஸ்தலர் வாங்க நம்மளால ஒரு நாடகம் போட்டு இந்த கிராமத்துக்கு சுவிசேஷம் சொல்லலாம்னு இயேசு செய்யல. இயேசு இருந்த காலகாலத்தில் நாடகம் இருந்துச்சு, அதை கிரேக்கர்கள் பண்ணாங்க, சுத்தி இருக்க எல்லா சமுதாயம் பண்ணுச்சு. பைபிள் நமக்கு தெளிவா என்ன சொல்லுதுன்னா, பிரசங்கத்தினாலதான் கடவுளுடைய வார்த்தையை விளக்கப்படுத்த பிரசங்கிக்கும் பொழுதுதான் ஒருத்தவங்களுக்குள்ள விசுவாசம் உருவாகும். சரிங்களா? அத இன்னும் பல வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 14:1 வாசிங்க. அப்போஸ்தலர் 14:1. அப்போஸ்தலர் 14:1. பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்களை விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசிக்கத்தக்கதாக. அப்ப விசுவாசிக்கிறதுக்கு என்ன வந்தது? பிரசங்கம் வந்தது. பிரசங்கம் பண்ணாதான் விசுவாசிக்க முடியுது. யாருன்னா பவுலு, பர்னபா, அவங்க எல்லாரும் ஊழியத்துக்கு போறாங்க. ஊழியத்துக்கு போய் அவங்க செஞ்ச முதல் வேலை யூதரிலும் கிரேக்கரிலும் ஜெபாலயத்துல பிரவேசித்து அவங்க விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கத்தை அவர்கள் செய்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்போஸ்தலர் 18:28 வாசிங்க. அப்போஸ்தலர் 18:28. அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தார். இப்ப இங்க விசுவாசம் எப்படி வருது? பலமாய் தர்க்கம் பண்ணி, கலந்துரையாடல் செய்து தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திஷ்டாந்தப்படுத்தினான்னு சொல்லுது. யூதர்களுக்கு சொல்றான், ஏன் யூதர்கள் தான் அவரை கிறிஸ்துவா அங்கீகரிக்கல. அப்ப அவர்கள் இயேசுவ கிறிஸ்துவா மேசியாவை அங்கீகரிப்பதற்கு வேத வாக்கியங்களை கொண்டு, எந்த வேத வாக்கியத்தை கொண்டு? அன்னைக்கு புதிய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாட்டை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. சங்கீதம், தீர்க்க தரிசன புத்தகத்தெல்லாம் எடுத்து வேத வாக்கியங்களை கொண்டு திஷ்டாந்தம்னா தெளிவா இருதயத்துல பதியும்படியா விளக்கப்படுது, திஷ்டாந்தப்படுத்துறது, பிரபல்யப்படுத்துறது, புரியும்படியா சொல்றது. அந்த பிரசங்கத்தை அவங்க பண்ணனாலதான் கிருபையினாலே விசுவாசிகள் ஆனார்கள்னு சொல்லப்படுது. இப்ப பவுலு, பர்னபா, பேதுரு, யோவான் எல்லாரையும் நீங்க பைபிளை வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு விசுவாசத்தை கொடுப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய ஒன்னே ஒண்ணு பிரசங்கம் தான். அதனாலதான் இன்னைக்கு நம்ம கூடி பிரசங்கத்துக்கு அதிக நேரம் கொடுக்குறோம். நம்ம கூடி நிறைய ப்ரோக்ராம் செய்யலை, நம்ம கூடி பெரிய பெரிய விஷயங்கள் நிறைய செய்யலை. நான் பேசி நீங்க ஏன் கேட்குறீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும், இதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய கண்ணை தரும், இதுதான் இயேசுவின் மீதான விசுவாசத்தை நமக்கு எழுப்பும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரைட் ரைட். இப்போ யோவான் 6:36 வாசிங்க. யோவான் 6:36. நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். இப்ப இங்க என்ன சொல்றாரு? என்னை பார்த்து நீ விசுவாசிக்க மாட்டீங்கன்றாரு. இயேசுவை பார்த்தாலும் விசுவாசம் வராது. உயிர்த்தெழுந்த இயேசுவை பேதுரு பார்க்கிறான், எல்லா சீசர்களும் பார்க்கறான், விசுவாசம் வரல. உயிர்த்தெழுந்த இயேசு நான் உயிரோட எழுந்துட்டேன்னு சொல்றதுக்கு அவருக்கே பைபிள் தேவைப்பட்டுச்சு. நீங்க லூக்கா கடைசி அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது லூக்கா 24 லூக்கா 24:44 47 வரை வாசி. சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கின்றனவை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த போதே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்கள் நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுகள் படவும் 3ஆம் நாளில் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய
நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. உயிர் தெழுந்த இயேசு நான் உயிரோட வந்துட்டேன் தரிசனமாகிறாரு. யாரும் நம்பல. அவர் மரியாள்கிட்ட தரிசனமாகிறாரு. அவர் ஆவியை போல பாக்குறா. இப்ப எம்மாவு சீசர்கள் 2 பேர்ட்ட தரிசனமாயி பேசுறாரு. அவங்களாலையும் இயேசு விசுவாசிக்க முடியல. இப்ப இயேசு என்ன செய்யறாரு? மோசேயினுடைய ஆகமத்தையும் சங்கீதத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அவங்களுக்கு விளக்கி காட்டுறாரு. இங்க பாரு, மோசே உயிர்த்தெழுதல சொல்லியிருக்கிறார். ஏசாயா 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல் சொல்லியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு எல்லா தீர்க்க தரிசிகளும் மேசியா மரித்து உயிர்த்தெழப்படுவார்னு சொல்லியிருக்கிறாரு. இதை விசுவாசின்னு சொல்லி வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். அவர் சொல்லக்கூடிய வசனத்தை அவங்க புரியும்படியாக அந்த மனசை திறக்கும் பொழுதுதான் அவங்க அந்த மனம் திரும்புவதையும் விசுவாசத்தையும் உண்மையாகவே அவர் உயிர்த்தெழுந்தான்றதை நம்புறாங்க. அங்க தரிசன விசுவாசத்தை கொடுக்கல. அவர் உயிரோட வந்து விசுவாசிக்க முடியல. உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கே நான் உயிரோட இருக்கேன்னு சொல்றதுக்கு வேதம் தேவைப்படுது. அவரே நான் உயிர்த்தெழுந்த நீ உனக்கு புரிய வைக்கிறதுக்கு வேத வசனங்களை பயன்படுத்தி தான் அந்த விசுவாசத்தை கொடுக்குறாரு. விசுவாசன்றது எப்பயுமே வேத வசனத்தை விளக்கப்படுத்தி வர்றது. பார்ப்பதுனால விசுவாசம் வராது. ஒருத்தர் தான் பார்க்கறத நம்ப வேண்டியது என்னன்னு வேதம் நமக்கு சொல்லுது. ரைட்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. எபேசியர் 2:8-9. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. விசுவாசம் என்னன்னு சொல்லுது? விசுவாசம் என்னது இந்த வசனத்துல? அப்படின்னா உங்களால விசுவாசிக்க முடியாதுன்னு அர்த்தம். வேற என்ன சொல்லுது அந்த வசனம்? ஈவுனா ஃப்ரீ கிஃப்ட். நீ இயேசு விசுவாசினா அது அவனால முடியாது. பாவத்துல ஒரு செத்த பழத்தை பார்த்து எந்திரிச்சுவான்னு சொல்ற மாதிரி பாவத்துல மறிச்சு துன்மார்க்கமா வாழ்றவங்க இயேசுவை நம்பு, இயேசுவை விசுவாசின்னு நம்ம சொல்ல முடியாது. அது கடவுளுடைய ஈவுன்னு சொல்லுது. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசு கிருபையாதான் விசுவாசத்தை கொடுக்க முடியும். ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள், பிள்ளைகள், தகப்பனார் இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது இயேசு விசுவாசின்னு நம்ம அவனுக்கு சொல்றதுனால அவனுக்கு விசுவாசம் வராது. கடவுள் கிருபையா அந்த ஈவை அவனுக்குள்ள கொடுக்கணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2. இப்ப யாரு விசுவாசத்தை துவக்குறா? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவர் அவர் தான். நீங்க துவக்கவும் முடியாது, நீங்க முடிக்கவும் முடியாது. உங்களுக்கு ஒரு முறை விசுவாசத்தை கொடுத்தா அந்த விசுவாசத்தை விட்டு நீங்க விலகி போகவும் முடியாது. ஒரு மெய்யான விசுவாசத்தை இழக்க மாட்டான். விசுவாசத்தை வந்து பின்வாங்க மாட்டான். ஏன்னா அது இயேசு கொடுக்குறது. இயேசு ஒருத்தனுக்குள்ள விசுவாசத்தை கொடுக்கும் பொழுது அது நித்திய காலமா அவனுக்குள்ளாக இருக்கும்படியா பாதுகாக்கிறார். அந்த விசுவாசத்தை அவர் கையில வச்சிருக்கிறார். உங்களை அவர் பாதுகாக்கி அவர் பிடிச்சிருக்கிறனால நம்முடைய எல்லா விசுவாசமான சிந்தனைகளையும் நீக்கி போட்டு அவரை பற்றி கொள்ள கிருபையை அவர் தான் தரார். ரைட்? அப்போஸ்தலர் 13:48 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:48. அப்போஸ்தலர் 13:48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இங்க யார் விசுவாசிச்சா? நியமிக்கப்பட்டவங்க தான் விசுவாசிக்க முடியாது. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா அவர் முன்குறிக்கிறார். யாரு உலக தோற்றத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பரலோகம் வருவாங்கன்னு முன்குறிச்சாரோ அவங்க தான் விசுவாசிக்க முடியும். ஆயிரக்கணக்கான பேர் பிரசங்கத்தை கேட்கலாம். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசிக்க முடியும். எல்லாராலையும் அந்த விசுவாசம் முடியாதுன்றது ஆண்டவர். விசுவாசம் மனித முயற்சி கிடையாது, மனித கிரியை கிடையாது. நீ நம்பு, நீ செய்ய, நீ பண்றதல்ல. ஆண்டவர் வார்த்தையின் மூலமா, பிரசங்கத்தின் மூலமா அவருடைய இருதயத்தை உடைக்காம, கண்ணை திறக்காம நீங்கள் நானும் எவ்வளவு கத்துனாலும் அந்த விசுவாசம் வராது. நீங்க எவ்வளவு மண்டி போட்டாலும் எவ்வளவு உபவாசம் பண்ணாலும் அது கடவுளுடைய கிருபையின் ஈவு. சரிங்களா? அதை தேவன் தமது தயவு உலகத்தப்படி அதை செய்யறார். விசுவாசன்றது நான் விரும்புறத கடவுள் செய்யணுன்றதால விசுவாசம். நான் இதை நம்புறேன், இதை கடவுள் செய்யணும், அதுல விசுவாசம். விசுவாசம் நமக்கு பைபிள் சொல்லும் பொழுது தேவன் விரும்புவதை என் வாழ்க்கையில அவர் செயல்படுத்தணும். தேவன் விரும்புறதை நான் செய்யணும், அதான் விசுவாசம். அதுக்குதான் அவர் ஆபிரகாம் அழைச்சார், நோவாவை அழைச்சார்.
பேழையை கட்டுனாரு. அவன்கிட்ட ஐடியா கேட்கல. உலகத்தை அழிக்க போறேன்னு சொன்னாரு. அவனுக்கு எந்த பங்களிப்பும் சொல்லலை. 300 முழத்துல கட்டு, 30 முழத்துல கட்டு, அகலத்துல கட்டு, இந்த மரத்தை எடு, இங்க ஜன்னல் வை, இத்தனை அடுக்கு வை, வேலையை கட்டிட்டு போய் உட்கார்ந்துக்கனார். மழை இன்னும் பெய்யல, மழை யாருமே பார்க்கல. வேலையை கட்டிட்டு போய் உட்காருனாரு, மழை வரல. ஏன் ஆண்டவரை மழை வரலன்னு அவன் கேட்கல. பேலையை கட்டி உட்கார்ந்து 7 நாள் கழிச்சுதான் மழை வருது. 7 நாள் பேலைக்குள்ளேயே இருக்கிறான். ரோட்ல போறேன், எவ்வளவு பேர் அவனை கேலி பண்ணிருமா. என்னடா மழை வருண்டு போய் உட்கார்ந்துருக்கிற, இப்படி கடவுள் அழிக்க போறாரு. குடும்பத்தோட போய் பேலையில 7 நாள் உட்கார்ந்துருக்கிறான். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு மழை வருது, 7வது நாள் மழை வருது, இன்னைக்கு பெய்யற மாதிரி மழை வருது. மழை வந்தோன்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறான், எவனும் பேலைக்குள்ள போல. மழை 10வது நாள் வருது, முழங்கால் அளவு கழுத்தளவு தண்ணி வருது, அப்பொழுது எவனும் பேலைக்கு போல. யாரும் பேலைக்கு போக முடியாது. ஏன்னா ஆண்டவர் பேலையை நோவா உள்ள விட்டு பேலையை லாக் பண்ணிட்டார். லாக் பண்ணி சாவி அவர் எடுத்துக்கிட்டார், அவன்கிட்ட கொடுக்கல. ஏன்னா அவன் பரிதாபப்பட்டு திறந்துடக்கூடாது இல்லை, அதனால அவர் சாவியை எடுத்துட்டார். மழை 40 நாளா இரவும் பகலும் பெஞ்சு, அப்ப கூட எவனும் பேலையை தட்டலை, பேலைக்குள்ள போகணும்னு ஆசைப்படலை. மரம் ஏற தெரிஞ்சவன் மறையில ஏறியிருப்பான், மலை ஏற தெரிஞ்சவன் மலையில ஏறியிருப்பான், என்னெல்லாம் மனுஷன் செய்யணுமே எல்லாம் செஞ்சிருப்பான். ஆனா மலைக்கும் மேல தண்ணி மூழ்கிச்சு. மலைக்கு மேல 15 அடி உயரத்துல தண்ணி இருந்துச்சு. ஒரு மனுஷனும் தப்பிக்க முடியல. பேலையில அவன் மட்டும்தான் தப்பிக்கிறான். மழை நின்றுச்சு, நோவா வெளியே வரல. தர காஞ்சிருச்சு, அவன் வெளியே உள்ளதா இருக்கிறான். ஏன் உள்ள இருந்தான்? அவர் சொல்லல வெளியே வான்னு, அதனால உள்ள இருந்தான். அதான் விசுவாசம். விசுவாசம்ன்றது காரண காரியங்கள் மனித புத்திலாம் கிடையாது. அவர் உள்ள போனா உள்ள போகணும், அவர் அமைதியாருன்னா அமைதியாரணும், அவர் வெளியே வேணா வெளியே வரணும். அதுதான் செஞ்சான். தர காஞ்சு 7 நாள் கழிச்சு அவர் சொல்றாரு, இப்போ நீ வெளியே வந்து செயல்படுங்க அப்படின்றார். சரிங்களா? அதான் வேதம் முழுவதும் நமக்கு விசுவாசமா சொல்லுது. தேவன் விரும்புகிறத நான் செய்யறேன். அதான் இயேசு கெத்செமனேல சொன்னாரு, இதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி கடவுள். எனக்கு இந்த பாத்திரத்தை தாங்க முடியல, ஆனாலும் உமது தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றணும். அதுதான் விசுவாசம். நான் பாடுபட்டாலும், நான் உபத்திரப்பட்டாலும், நான் வழிகளோடு இருந்தாலும் தேவன் விரும்புகிறதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறது தான் விசுவாசம். இதுதான் வேதம் எல்லா இடத்துலையும் சொல்றோம். ரைட்? இப்ப கடைசியா விசுவாசத்தினுடைய பலன்கள் ஒரு சில வசனங்களை பார்த்து முடிக்க போறோம். 1 பேதுரு 1:9 வசனம். 1 பேதுரு 1:9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். 1 பேதுரு 1:9 வாசிங்க. விசுவாசத்தினுடைய பலன் என்னது? அதுதான் முக்கியம். விசுவாச பலனாகிய நம்முடைய ஆத்மாவை கடவுள் அழிவில்லாம நரக தண்டனையில இருந்து, கோபத்துல இருந்து பரலோகத்துல கொண்டு வைக்கிறார். அதான் முதல் பலன். விசுவாசன்றது இந்த உலகத்துல நல்ல சமுதாயத்துல நல்ல இடத்துல இருக்கிறேன், நல்ல உயர்வுல இருக்கேன்றதல்ல. விசுவாசம் இந்த உலகத்துல எவ்வளவு பேர் பெற்றவனா இருக்கேன்றதல்ல. விசுவாசன்றது என் ஆத்ம ரட்சிப்பை நான் அடைவதுதான். ஆமா, நான் மனம் திரும்பி ஆத்மா, பாவத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி என் ஜீவன் அழியாதபடி நித்தியமான ஒரு வாழ்க்கைக்காண்டி என்னை உயர்த்திருக்கிறார். அந்த ஆத்ம ரட்சிப்பு தான் விசுவாசம். அதுக்குதான் இயேசு விசுவாசிக்கின்றார். யோவான் 3:18 வசனம். யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பிறந்த குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அப்ப இங்க விசுவாசம் எதுக்குன்னு சொல்லுது? இங்கே ஒருத்தர் விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. விசுவாசியாத எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. கடவுளுடைய தேவ கோபம் எல்லா மனுஷனாலையும் இருக்கு. அவனுடைய பாவத்துக்கான நீதியான தண்டனையை எல்லா மனிதனும் சுமந்து இருக்கிறான். நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த கோபத்திலிருந்து நான் காப்பாற்றப்படுகிறேன். என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில இயேசு மரிச்சான்ற அந்த விசுவாசம் கடவுள் என் மீது செலுத்த வேண்டிய பாவத்துக்கான தண்டனை, நீதி எல்லாத்தையும் கடவுள் நீக்கி போடுறார். ரைட்? யோவான் 3:36 வாசிங்க. குமாரனிடத்தில் விசுவாசியாமல் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. இப்ப விசுவாசம் என்னத்தை கொடுக்குதுன்னு சொல்றாரு? நித்திய ஜீவன், அழிவில்லாத நித்திய ஜீவனை விசுவாசம் தருதுன்றார். யாக்கோபு 2:17 வாசி. யாக்கோபு 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். 24 வாசிங்க.
யாக்கோபு 2:24. ஆனால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. இந்த வசனத்தை என்ன சொல்றாரு? விசுவாசம் கிரியைகளை வெளிப்படணும்ன்றார். விசுவாசம் என்ன நினைச்சிடக்கூடாது, நான் மனசுல நம்புறேன், எனது நம்பிக்கை, ஆமா நான் பாவி, இயேசு மறிச்சிட்டாரு, நான் பரலோகம் போயிருவேன், அந்த இதை ஆண்டவர் விசுவாசமா சொல்லல. இப்ப நீங்க ரோமர் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பைபிளை நீங்க கம்பேர் பண்ணியே படிக்கணும். இப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பவுல் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நமக்கு முன்னாடி முன் வச்சு சொல்றாரு. ரோமர் 4ஆவது அதிகாரம், ரோமர் 4ஆவது அதிகாரத்துல 17 இருந்து வாசிங்க. 17 வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசிக்க வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஈடுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ரைட். கடவுள் வாக்கு பண்றாரு, நடக்காத ஒண்ணு அவன் நம்புறதாக விசுவாசிச்சான். 19 விசுவாசத்துல பலவீனமா இருக்கலன்னு சொல்லுது. ரைட். 21, 22 வாசி. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்ப எது ஆண்டவர் நீதியா என்றார்னா, அவன் எதையுமே செய்யல, அவன் மனசுல விசுவாசிச்சா நீதியாக என்றார். ரோமர்ல பவுல் சொல்லும் பொழுது விசுவாசம் கிரியைகள்னால வராதுன்றார். ஆபிரகாம் அதை வாக்குறதுக்காக எந்த கிரியையும் செய்யல, கடவுள் செய்வாரு நம்பிட்டே இருந்தான், அதான் விசுவாசம். ஆனா யாக்கோபுல சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய விசுவாசம் மனதுல மாத்திரம் அல்ல, அது கிரியைகளே வந்தது. அவனுடைய விசுவாசம் இருந்தனாலதான் தான் மகனை பலி கொடுப்பதற்கு அவன் தயாரா இருந்தான்னு சொல்லுது. விசுவாசன்றது என்னுடைய உள்ளான இருதயத்துல நான் நம்பக்கூடிய நம்பிக்கை மாத்திரம் அல்ல, அது எனது வாழ்க்கையிலையும் செயல்களையும் வெளிப்படணும். நான் பரலோகம் போறதற்கு எந்த கிரியையும் செய்யல, நான் விசுவாசிக்க தான் செய்யறேன். ஆனா நான் விசுவாசம் உள்ளவனா வாழ்வதற்கு நான் கிரியைகளை அடையாளங்களை செய்யன்றதை வேதம் நமக்கு சொல்லுது. ஏன்னா தேவன் என்னை விசுவாசத்தினாலதான் நீதிமானா ஆகிறார், என்னை விசுவாசத்தினாலதான் அவருடைய பிள்ளையா ஆகிறார், விசுவாசத்தினாலதான் நான் கடவுளிடத்துல சமாதானத்தை பெறுகிறேன். இதெல்லாம் எனக்கு நடக்குது. இப்ப நான் பரலோகம் போறதுக்கு கடவுளை என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தகுதி விசுவாசம் தான். அந்த விசுவாசம் இயேசு மேல வைக்கணும். அந்த இயேசு மேல நான் என்ன வைக்கணும்னா, இயேசு தேவகுமாரனா உலகத்துல நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு என்னுடைய எல்லா பாவத்துக்காண்டியும் சிலுவையில மறிச்சு ரத்தம் செஞ்சிருக்கிறார். இதை நான் விசுவாசிக்கும். அதை நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான ஆக்கினையும் தண்டனையும் இல்லை. என் மேல நியாயமா நான் குற்றவாளி தான், நியாயமா நான் பிறந்ததுல இருந்து சாக போற வரைக்கும் எனக்குள்ள பாவம் இருக்க தான் செய்யும். நிறைய பாவங்களோட நான் போராடி பாவம் செய்ய தான் போறேன். ஆனா அந்த எல்லா குற்றச்சாட்டையும் இயேசுவினுடைய சிலுவை ரத்தத்தினால கடவுள் அழிச்சு போறார். எனக்கு பதிலா இயேசு என் கடனை செலுத்திட்டார். அதை நான் நம்புறேன். அதை நம்புறது எனக்குடைய நம்பிக்கை, அந்த விசுவாசம் என்ன இந்த உலகத்துல அவருக்கு பிரியமா பரிசுத்தமா வாழ வைக்குது. அந்த விசுவாசம் தான் என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகுது. இப்ப நான் பரலோகத்துல போனா நியாய தீர்ப்புனால எல்லா மனுஷனும் கடவுள்கிட்ட நியாய தீர்ப்புல நிக்கணும். அப்ப சில பேரை கடவுள் பரலோகத்துல கூப்பிடுறாரு, சில பேரை கடவுள் நரகத்துக்கு அனுப்புறார். இப்ப பரலோகத்துக்கு போறவனை எதன் அடிப்படையில பரலோகத்துல ஏத்துக்கிறாருன்னா, அவன் நல்லா வாழ்ந்தான், அவன் பரிசுத்தமா இருந்தான், அவன் யோக்கியமா இருந்தான்றதுனால அல்ல. அவன் அவனுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிச்சான்ற ஒரே காரணம் தான். தேவகுமார் இடத்துல விசுவாசம் வைக்கிற ஒரே ஒரு காரணம் தான் உங்களுக்கு எனக்கும் பரலோக வாழ்க்கையை கொடுக்குது. அதனாலதான் அந்த சிலுவையில் அறையப்பட்ட கல்லை உயிர் போற நொடியில விசுவாசிச்சான். இன்னைக்கு நீ என் கூட பரலோகத்துல இருப்பாங்க. ஒரு நல்லது அவன் செய்யல. அவன் வாழ்நாள் முழுவதும் திருட்டு தான் பண்ணான், கல்லனா தான் இருந்தான், சாகுறப்பை கல்லனா தான் செத்தான். ஆனா தேவன் அவனுக்கு பரலோகம். இதுதான் கிருபையின் ஈவு. இதுதான் விசுவாசம் கிருபையினால அந்த மரண தருவாயில அவனுக்கு கொடுக்குறார். அவனுக்கு மாத்திரம் எல்லாருக்கும் அப்படிதான் கொடுக்குறார். அப்ப நான் எப்படி வேணாலும் வாழலாமா? நான் இயேசுவால பரலோகம் போயிருவேன், என் வாழ்க்கையில எப்படி வேணாலும் இருந்துக்கலாமா?
என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, நான் அப்படி வாழ்ந்துக்கலாமா? அதுதான் யாக்கோபு சொல்ல, அப்படி இருக்க முடியாது. உண்மையாகவே நீ கிருபையின் விசுவாசத்தை உணர்ந்தனா கடவுள் உனக்கு கொடுத்த அந்த அன்புக்கு பாத்திரமா நீ பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழ முயற்சி பண்ணுவ. விசுவாசன்றது உலகத்தை ஜெயிக்கிறது. விசுவாசம் எப்படி நோவா உலகத்தை எதிர்த்து நின்னா, ஆபிரகாம் உலகத்தை எதிர்த்து நின்னா, தாவீது உலகத்தை எதிர்த்து நின்னா, யோசேப்பு உலகத்தை அப்படி வாழணும்ன்றார். இப்போ எனக்குள்ள விசுவாசம் இருந்தா என் வாழ்க்கையில அது வெளிப்படும். நான் கடவுளுக்கு பக்தியா பயம் உள்ளவனா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை உட்காந்து இந்த வாரம் ஃபுல்லா வாசிங்க, அப்பதான் அடுத்த வாரம் உங்க சொல்றது புரியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் தான் விசுவாசனா என்னன்னு விளக்கப்படுத்துது. ஆபேல்ல ஆரம்பிச்சு கடைசி மனிதன் வரைக்கும் சொல்லுது விசுவாசத்துல என்னென்னலாம் இருக்குதுன்றத அவர் சொல்றாரு. ஆபேலுக்கு எப்படி விசுவாசம் வந்துச்சு, ஆபிரகாமுடைய விசுவாசம், நோவாவோட விசுவாசம், ஏனோக்கோட விசுவாசம், யோசேப்போட விசுவாசம், தாவீதோட விசுவாசம், அப்படியே அடிக்கிட்டே போறார். இப்படிலாம் அவங்க வாழ்ந்தாங்கப்பா விசுவாசத்துல. அப்ப நானும் விசுவாசியா தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு இருக்கணும். இது இல்லாம ஆண்டவரை விசுவாசிக்கன்னு சொன்னாலும் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இப்ப பைபிள் நமக்கு 4 விசுவாசம் சொல்லுது. அதுல ஒரு விசுவாசம் தான் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். மற்ற 3 விசுவாசமும் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் கிடையாது. அதுல ஒண்ணு காரண காரியங்களோட விசுவாசிக்கிறது, அதை எல்லாரும் உலகத்துல செய்யறான். 2வது அற்புத அடையாளங்கள்னால விசுவாசிக்கிறது. அதை நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வர்றான், சுகம் பெறான், திரும்ப துன்மார்க்கமா போயிடறான். ஆண்டவர் வாழ்க்கை நல்லது பண்றாரு, எல்லா நன்மையும் ஆண்டவர்கிட்ட இருந்து அடையிறான், திரும்ப சோரம் போய் வாழ்ந்துறான். நிறைய பேர் கடவுளுடைய அற்புத அடையாளங்களை பார்த்து நம்பி வர்றாங்க. அது அந்த விசுவாசம் ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசம். 3வது தற்கால விசுவாசம். கொஞ்ச காலத்துக்கு, கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்காண்டி, கொஞ்சம் ஒரு இக்கட்டுகளுக்காண்டி, ஒரு தேவைக்காண்டி வரும்பொழுது அந்த தேவையை கடவுள் நிறைவேற்றும் போது அதுக்கப்புறம் கடவுளை மறந்துடலாம். அதுவும் மெய்யான விசுவாசம். விசுவாசம் சொன்னா அது கடவுளுடைய ஈவு. அந்த விசுவாசம் என்ன நித்தியத்துக்கு நேரா, பரலோகத்துக்கு நேரா கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்பதின் மூலமா என்னுடைய விசுவாசத்தை கடவுள் வளர்க்கிறார். எனக்கு ஆவிக்குரிய கண்ணை கொடுத்து, பரலோக நம்பிக்கையை கொடுத்து, இந்த உலகத்தில் நான் அந்நிய பரதேசின்னு சொல்லி அவரை போல வாழும்படியான ஒரு சாயலை எனக்கு கொடுக்குறார். இந்த உலகம் எனக்கு அனித்தியமானது, நான் அனித்தியத்துக்குரியவன், நான் அழிவில்லாத ஒரு வாழ்க்கைக்குரியவன், நான் கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக அழைக்கப்பட்டவன்ற மேலான சந்தோஷத்தை. இதுதான் உண்மையான விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இல்லைன்னா இன்னைக்கு நீங்க மனம் திரும்பலாம். இது நாள் வரைக்கும் நான் அப்படி விசுவாசிக்கல ஆண்டவரே, இது நாள் வரைக்கும் பைபிள் சொல்லக்கூடிய விசுவாசம் எனக்கு புரியல, என் இருதயத்துல செயல்படுங்க, நான் இன்னைக்கு என் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை முழு இருதயத்தோடு அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நான் விசுவாசிக்கேன்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் ஆண்டவர் விசுவாசத்தை இலவசமா கிருபையா தர்றார். என்னிடத்துல வரக்கூடிய யாரை நான் புறந்தல்றார். அவர் உண்மையா தேடக்கூடிய எல்லாரும் அவரை கண்டடைய முடியும். விசுவாசம் மனித முயற்சியில தான், ஆனா கடவுளுடைய கிருபையினால எல்லா மனிதனுக்கு தர ஒரு சித்தம் உள்ளவராக இருக்கார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் தந்தருவாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம்.